கதிரேசனுக்கு உலகமே இருண்டு விட்டது போன்ற பிரமை தட்டி போனது. கையிலே பிடித்திருந்த அந்த வெள்ளை நிற காகிதம் அவர் கௌரவத்தை குறைத்து அவரை நடுத்தெருவில் நிற்க வைத்து விட்டது போல் அவமானத்தால் என்சான் உடம்பும் கூனி குறுகி போனார். 1000 தடவை அடிச்சுக்கிட்டேனேடி, கேட்டியா நீ? இந்த பாவி பயல் என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு பார்த்தியா? பள்ளிக்கூடம் போறேன்னு சொல்லி போட்டு போனவன் அந்த பக்கமே போகாம ஊர் சுத்தி திரிஞ்சிருக்கான். காரணம் சொல்லாம பள்ளிக்கு வர தவறினதா முடிவு பண்ணி ஆசிரியர் அவனை பள்ளிக்கூடத்திலிருந்து தள்ளி வச்சிட்டாரு. இனிமே அவனை எந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்க போறேன் நான்? ஆசையாக வளர்த்த பிள்ளை அடிமாடாய் போய்விட்ட ஆற்றாமையில் அவர் குமுறிக் கொண்டிருக்க, எல்லாம் நீங்க கொடுத்த செல்லந்தான், கையில காசை கொடுத்து கெடுத்துப்புட்டு இப்படி புலம்பினா இப்ப நான் என்ன செய்யறதாம்? அப்ப என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தீங்களா நீங்க? ஒரே பிள்ளைன்னு தூக்கி வச்சு ஆடுனீங்களே. அவர் மனைவிதான் முனகினார். கதிரேசனுக்கு ஆத்திரம் அளவு கடந்தது. எதிரில் திருவென்று விழித்து கொண்டிருந்த மகனை வலது கையால் பிடித்து இழுத்து பலார் பலார் என 4 அறை விட்டார். 14 வயது பையனான கண்ணன் அடியை வாங்கி கொண்டு ஒரு மூலையில் போய் விழுந்தான். கதிரேசன் தலையை பிடித்து கொண்டு நாற்காலியில் சாய்ந்தார். மகனை அடித்த கையும் நொந்து போன உள்ளமும் ஒரு சேர வலித்தது. ராத்திரி பகலா நான் சம்பாதிக்கிறேன், யாருக்காக? எல்லாம் இவன் உருப்பட்டு கரை சேரணும்னு தானே. இவன் அதை நினச்சி பார்த்தானா? படிக்க வேண்டிய வயசுல படிப்பு போச்சே, இவன் இனிமே என்னடி பண்ணுவான்? தலையில் அடித்து கொண்டார். மனைவி ஓடி வந்து அவரின் கையை பிடித்து கொண்டாள். வேண்டாங்க, இந்த மாதிரி நீங்க கவலைப்பட்டா உடம்புக்கு ஆகாதுங்க, அமைதியா இருங்க என்று தேற்றினாள். இரவு முழுவதும் அதையே நினைத்து புலம்பி தூங்கிப்போன கதிரேசன் மறுநாள் அவனுக்காக தலைமை ஆசிரியரை போய் பார்த்தார். காரணத்தை விசாரித்தார். மறுபடியும் அதே பள்ளியில் சேர்த்து கொள்ள வழியே இல்லை என்ற முடிவு தெரிந்த பின் கவலையோடு வீடு திரும்பினார். விடுவிடுவென்று நாட்கள் ஓடின. கண்ணன் தன் விருப்பம் போல் நாளை கழித்தான். வேலைக்கு போய்விடும் பெற்றோர்களால் அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அவர்கள் வேலைக்கு செல்லும் வரை வீட்டில் முடங்கி கிடப்பதும், அவர்கள் வெளியேறிய பின்பு அவன் தன் வழியில் ஊர் சுற்ற கிளம்புவதுமாய் காலம் ஓடிக்கொண்டிருந்தது. பொறுப்பில்லாத பிள்ளையாய் போய்விட்ட கண்ணனை பார்ப்பதையும் அவனோடு பேசுவதையும் கதிரேசன் குறைத்து கொண்டார். ஒரு நாள் அவரின் நண்பர் தாஸ் அவரை பார்க்க வந்தார். தாஸும் கதிரேசனும் நீண்ட நாள் நண்பர்கள். குடும்ப நலனில் ஒருவருக்கொருவர் அக்கறை உள்ளவர்கள். தாஸ் கதிரேசனிடம் கண்ணனை பற்றி விசாரித்தார். நண்பரிடம் தன் பிள்ளையை பற்றி பெருமையோடு சொல்லிக்கொள்ள எந்த விஷயமும் இல்லை என்ற விரக்தியுடன், நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் உருப்படியாய் இல்லை தாஸ், இஷ்டத்துக்கு திரிகிறான், படிப்பு போச்சு, நல்ல பழக்கமும் நல்ல பண்புகளும் இல்லாமல் போச்சு, இந்த நேரத்தில் எங்கே போனான்னு கூட தெரியலை என்று வருத்தப்பட்டார். அவரை தேற்றிய தாஸ், உன்னோட பிள்ளையை பார்க்கக்கூடாத இடத்துல பார்த்ததால தான் உன்கிட்டே கேட்க வந்தேன் கதிரேசா. அவன் காலி பசங்களோட சேர்ந்து புகைப்பிடிக்கிறான், போறவங்க வரவங்களை கிண்டல் பண்ணி கேலி செய்கிறான், போராத குறைக்கு சூதாட ஆரம்பிச்சிருக்கான். இப்பவே நீ கவனிக்கலைனா அப்புறம் நீயே ஒரு தேச விரோதியை வளர்த்த பாவத்துக்கு ஆளாகிவிட போற. கதிரேசன் கதி கலங்கி போனார். நண்பனின் வார்த்தைகள் அவரை பயமுறுத்தின. பேச வாய் வராமல் நின்றார். பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது, நல்ல பண்புகளை அவர்களுக்கு தர வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை என்பது உனக்கு தெரியாதா? தப்பு பண்ணிட்டான்னு அவனை தருதலை மாதிரி அலைய விட்டிருக்கியே. அவன் உன் பேச்சு கேட்கலைனா நீ அவன் பக்கம் போய் காரியம் சாதிக்க பார்க்கணும் கதிரேசா. பிள்ளைங்க நமக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கும் விலை மதிக்க முடியாத சொத்து. அதை நல்ல விதமாக உருவாக்கி தர வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருக்கும் உரிய பெரிய கடமை. உன்னோட பிள்ளையை உன்னோட அன்பால திருத்து. ஒரு நாள் பல நாள் கஷ்டப்படு. அவன் தன்னோட தப்பை உணர்ந்து திருந்துவான். அவனை அடிச்சே மிரட்டாதே. நண்பனை விளங்காமல் பார்க்கிறார் கதிரேசன். உன்னோட பிள்ளைக்கு இப்ப அள்ளி கொடுக்க வேண்டியது உன்னோட பணத்தை இல்லை கதிரேசா, உன் நெஞ்சம் நிரம்பி வழிகின்ற பாசம். அந்த விலை மதிக்க முடியாத பாசத்தை அவனுக்கு நீ கொடு. அவன் உன் வழிக்கு தானா வந்து சேருவான்.
அவன்கிட்ட பலப்பரீட்சை பார்க்காதே, அது 2 பேருக்குமே நஷ்டமா போயிடும். தாஸ் போய்விட்டார். நீண்ட நேரம் கதிரேசன் நிலையாய் உட்கார்ந்திருந்தார். இதுவரை தன் அதிகார பலத்தையே மகனிடம் காட்டி வந்ததை மாற்றி ஒரு அன்பான தந்தையாய் இருக்க அப்போதே முடிவு செய்து கொண்டார். வெளியே போய்விட்ட மகனுக்காக பொறுமையாய் காத்திருந்தார் அவர். மனத்திலிருந்தும் வெளியேறி போயிருந்த மகனும் இப்போது உள்ளே மறுபடியும் வந்து புகுந்து கொண்டான். சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.